ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமாக இருக்கிற இட்லி மாவை வச்சு எப்படி சூப்பராக டேஸ்டியாக தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்பி தோசைக்கு ரவை எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அது இல்லாமலேயே முறுமுறுப்பாக ரவை தோசை மாதிரியே இதோட டேஸ்ட் இருக்கும். இன்னும் பார்த்து எங்கள் வீட்டில் 2 கப்பு புளிச்ச மாவு தான் இருந்துச்சு. அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது கூட கொஞ்சம் பச்சரிசி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி சூப்பராக தோசை ரெடி பண்ணிட்டேன். அது எப்படி ரெடி பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்காக 2 கப்பு இட்லி மாவு இருந்தது. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகமெல்லாம் 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பச்சரிசி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மிளகு சீரகம் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட கேரட் இருந்தால் நீங்கள் அதை துருவி கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் மாவு ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணிங்க அப்படின்னா அந்த புளிச்ச வாடை எதுவுமே இருக்காது. தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை நல்லா கண்ணாடி மாதிரி கிறிஸ்பியாக வரணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். ஒருவேளை உங்களுக்கு ஊத்தாப்பம் அந்த மாதிரி தான் பிடிக்கும்னா தண்ணி ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக இருந்தாலே போதும். இப்போது மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே தோசை மாதிரி ஊற்ற போகிறேன். இது நம்ம ரவை தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றணும். தீ ரொம்ப ஃபுல்லாக வச்சுடாதீங்க, இல்லைன்னா அது அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தோசையோட ஒரு சைடு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இதை நம்ம அடுத்த பக்கமும் திருப்பி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரவை தோசை பண்ணி போராட வேண்டியதில்லை. நிறையா நேரம் ரவை தோசை நம்ம நிறையா யூடியூப்பில் பார்ப்போம். அது நம்மளுக்கு சரியாகவே வராது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவை தோசை பண்ண வேண்டிய அந்த அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது ரவை தோசையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட முருகலான தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் க்ரீன் சட்னி, அதாவது புதினா சட்னி, தேங்காய் சட்னி, அது கூட கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிட்டேன்.
உங்களுக்கும் இந்த மாதிரி நிறையா வெரைட்டி சட்னியோட தோசை செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.